ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு கிரேவன் த ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தினுடைய ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் டுடே வி ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் பிவிஆர் சினிமாஸ் கோயம்புத்தூரில் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பிவிஆர் சினிமாஸ் இருக்காங்க. காலையில் 10 மணி ஷோ. 10 மணிக்கு நான் அங்கே போயிட்டேன். போகும்பொழுது அங்கே முன்னாடி இருந்தவங்க தடுத்து நிறுத்திட்டு, சரி எங்கே வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கிரேவன் த ஹண்டருங்க. சரி இல்லை 5 பேர் தான் புக் பண்ணியிருக்காங்க, மினிமம் 10 இருக்கணும், இருந்தால் தான் இது பண்ணுவோம், ஸோ அதனால் ஷோ கிடையாது, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஷோ வேணால் நான் உங்களுக்கு இது பண்ணி தரோன்னா, எனக்கு வேறு எந்த ஷோவும் வேண்டாங்க, நான் வேறு எந்த இதுலேயும் பார்க்கணுன்னு விருப்பப்படல, எனக்கு இது தான் அப்படின்னாங்க. சரி இல்லை அந்த மாதிரி இது பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லையே. என்ன சார் அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ரன் பண்ணாலும் ஹவுஸ்ஃபுல் ரன் பண்ணாலும் ஒரே மாதிரி தானே, அப்போ எனக்கு ரன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னோடனே, இல்லை சார் அது பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரிங்க காசையாவது திருப்பி கொடுங்க, கிட்டத்தட்ட 246 ரூபாயா என்னமோ கொடுத்துருக்கோம், காசையாக திருப்பி கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன், எனக்கு இந்த பிரச்சனை பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது, எனக்கு காசை கொடுங்க நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா, இல்லை சார் அதையும் தர முடியாது. என்னங்க நீங்கள், நான் தான் காசு கட்டினேன், என் மேலே தப்பு இருந்தால் கூட பரவாயில்ல, சரி கேன்சலாவது பண்ண முடியும், இல்லைங்க 20 நிமிஷம் முன்னாடி தான் கேன்சல் பண்ண முடியும், இன்னி பண்ண முடியாதுன்னு. இப்போ இதில் எந்த பகுதியுமே என் தவறு கிடையாது இல்லையா. நீங்கள் எனக்கு ப்ரையராக எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, நான் வேறு ஒன்றுமே கேட்கல. ஒன்றா படத்தை ஓட்டுங்க, நான் படத்தை பார்த்துட்டு போகிறேன், இல்லை அப்படின்னு சொன்னால் காசை கொடுங்க நான் காசை வாங்கிட்டு போகிறேன். ரெண்டுமே பண்ண மாட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது. இல்லை சார் என் மேலே தப்பு இல்லைங்க, வேறு எப்படிங்க இது, டிக்கெட் எங்கிட்ட இருக்குது, நான் தான் காசு கொடுத்தேன், எந்த தப்புமே நான் என் சைடில் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது, இப்போ தப்பு வேறு யார் மேலே இருக்குது, உங்கள் மேலே தானே, எனக்கு படத்தை ஓட்டுங்க இல்லை காசு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் காசு எடுக்கிறாரு, அப்புறம் அவங்க வேறு ஒருத்தர் மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு, காசு எடுக்கிறாரு, மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு, கடைசியில் வரைக்கும் இப்போ வரைக்கும் எங்கிட்ட காசு கொடுக்கல. சார் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது புக் பண்ணி, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ஜாமி, எனக்கு காசு கொடுங்க இல்லை படத்தை ஓட்டுங்க அப்படின்னேன். இல்லை சார் நீங்கள் வந்து வேறு ஒரு நாள் வேறு ஒரு படத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம அதை ஃப்ரீ பண்ணிக்கலான்னு. நாளைக்குங்கிறதே எனக்கு தெரியாது, நான் இன்னும் என்றைக்கு நாளைக்கு வர போகிறனோ இந்த இடத்துக்கு, அதை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் அது 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 நடக்குமா நடக்காதுன்னே தெரியாத பற்றி எனக்கு என்ன இது, இப்போ என்னங்கிறத மட்டும் எனக்கு பேசுங்க அப்படின்னு. கடைசியில் திருப்பியும் பேசினாங்க. எதில் புக் பண்ணிங்கன்னா, புக் மை ஷோவில் தான் நான் புக் பண்ணேன் அப்படின்னேன். ப்ரூஃப் காட்டினேன், டிக்கெட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பியும் அவங்க ஃப்ளோர் மேனேஜர்கிட்ட பேசினார். இல்லைங்க நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருக்கறனால ஆன்லைனில் தான் நான் கேன்சல் பண்ண முடியாது. ஆமாம் சார் பண்ண முடியாது, 20 நிமிஷத்துக்கு மேலே பண்ணியிருக்கணும், இப்போ நீங்கள் என்ன தாங்க பண்ண சொல்கிறீங்க அப்படின்னேன். சார் ஒரு நிமிஷம் இருங்கன்னாங்க. திருப்பியும் நாங்களே கேன்சல் பண்ணி உங்களுக்கு வந்து காசை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்புறம் அவங்க மேனேஜர்கிட்ட பேசினேன். மேனேஜர் என்ன சொன்னார், சார் நாங்களே பண்ணிவிட்டு நாங்களே உங்களுக்கு இது கொடுத்துட்றோம், ஷோ ரன் ஆகலை அப்படின்னு புக் மை ஷோ கொடுத்துட்டு நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அப்படி இல்லைனாலும் சார் நீங்கள் வேறு ஒரு நாள் படத்துக்கு வர்றீங்கனாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரேன்னு. நான் திருப்பவும் சார் நீங்கள் இதை சொல்லும் பொழுது தான் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் வருது, நீங்கள் இதை சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு காசு தரமாட்டீங்கிறதுக்கு உண்டானது தான், நீங்கள் எனக்கு நாளைக்குங்கிற பேச்சை விட்டுருங்க, எப்போ எனக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னேன். சார் நாங்கள் இது ப்ராசஸ் பண்ணிடுறோம், 2-3 நாளில் வரும், பட் இல்லைனாலுமே நீங்கள் திருப்ப அங்கேயே பேசிகிட்டே இருக்கீங்க, சரி ஓகே அப்படின்ட்டேன். நான் திருப்ப சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பப்படல, வந்துட்டேன். அங்கே ப்ரூஃப் கீட்ஸ்லேருந்து நான் வீட்டுக்கு வர்றக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகுங்க, ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் வீட்டுக்கு வர்றக்கு, சரிங்களா. டிராஃபிக் இல்லைங்கிறதுனால ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடும், இல்லாட்டி அதிகமாகும். கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் தாண்டி வந்தோடனே, இதில் என்னென்னா பார்க்கிங்க்கு நான் 20 ரூபா கட்டியிருக்கேன். இப்போது நான் வந்துட்டேன், காசை கட்டிவிட்டு எல்லாம் வந்துட்டேன். கரெக்டாக வரும்பொழுது அவங்க கூப்பிட்றாங்க, சார் நாங்கள் ஷோவை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போது 10 மணி ஷோக்கு எனக்கு கால் எப்போ வருது, இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் ஆல்மோஸ்ட் வீட்டு பக்கத்தில் வர்றதுக்கு மணி 10:25 பக்கம். ஷோ ரன் பண்ணிட்டோம், ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பேரெல்லாம் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் வேணால் கிளம்பிவாங்கண்ணே. என்ன சார் நான் வீடு பக்கத்தில் வந்துட்டேன், நான் திருப்பி வர்றதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், 10-15 நிமிஷம் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னா, சார் நீங்கள் வரேன்னா வாங்க, ஆனால் ஷோ தான் இருக்குது. சரி வர்றேங்க அப்படின்னு திருப்பும் ஒரு 2 எட்டு தான் வண்டியை நகர்த்திட்டு போய் திருப்பியும் கூப்பிட்டாரு. சார் நான் திருப்பவும் சொல்கிறேன், 15 நிமிஷம் நீங்கள் வரும்பொழுது 1000 சார், பரவாயில்ல தானே. வேண்டாங்க எனக்கு அமௌண்ட்டை ரீபே பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கே போகிறேங்க அப்படின்னேன். அமௌண்ட் ரீபே பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் வந்த மாதிரியோ இல்லை, நாங்கள் புக் மை ஷோக்கு சொல்லி அங்கேருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போது இவங்க பண்ணினது சரியாக, இந்த மாதிரி ஒரு சில சூழல் வரும்பொழுது அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாராவதுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் இப்போ யாரை டேக் பண்ண போகிறேன்னா, அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் இருக்கார் இல்லையா, நான் அவரை டேக் பண்ண போகிறேன். ஸோ ஒருவேளை அந்த நண்பர் வந்து இதை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் பதில் சொன்னாலும் சரி, இல்லை இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு அவருடைய சேனலில் இட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே. பட் இது போல் இது எனக்கு நடக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது.
ரொம்ப வருஷம் முன்னாடி இதே கோயம்புத்தூர் ப்ரூக் ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் அவர் வந்து அந்த காஃபிக்கு எதுக்கு அந்த சர்க்கரை பஞ்சாயத்து ஒரு தடவ வந்தது இல்லையா? ஸோ இது தொடர்ந்து நடக்குது. இது மாரி நெறைய மக்கள் அ பாதிக்கப்படலாமா இருக்கும். இப்ப நம்ம வந்து அது ஒரு சேனல் இருக்கும், ஒரு பேசுறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறனால நம்ம இன்னைக்கு பேசுறோம். பேசுறதுக்கு இடம் இல்லாம எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்ததுன்னா, ஏன்னா நம்மளுடைய சட்டதிட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு லெங்தி ப்ராசஸ் எதுவும் உடனடியா நடக்கக்கூடியதற்கு ஏத்த மாரி இல்ல. இப்ப இந்த சூழல்ல என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? இந்த மாரி இருக்கும்போது அந்த இடத்துல இல்லைங்க நான் காசு குடுத்துருக்கேன்ல, போடுங்க நீங்க முன்னாடி இன்டிமேட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அச்சசலா நின்னு, ஒருத்தனுக்கு பண்ணா என்ன? நான் காசு கட்டியிருக்கேன்ல பண்ணுன்னு சொல்லி நிக்கணுமா? இல்ல என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இல்ல அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் சார். ஸோ நீங்க நண்பர் நீங்க ஏதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாலுமே, விருப்பம் இருந்தா ஒரு ஒரு ரிப்ளை நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஆ இஸ் இட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு அது பேடா குட்டான்னு எனக்கு தெரியல. பட் யா ஸோ திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் தி என்டையர் ஸ்டோரி. எக்ஸ்பெக்டிங் எ ரிப்ளைங்க யாராக இருந்தாலும் சரி. அண்ட் விக்னேஷ் சார் உங்களோட ரிப்ளை எதிர்பார்க்குறேன். அண்ட் லெட்ஸ் சி யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான ஒரு விஷயம் நடந்தது. ஒருவேளை நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலுமே ஏதாவது ஒரு வழியில் கன்சல்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இல்லையா கோலம் வச்சு சம்பாதிக்கிற காசு அதனால் யா ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைவுகள் நான் உங்கள் இடத்துல இருந்தேன் பண்ணி நன்றி.